ரைட்டு. தளபதி வந்து குழந்தையிலிருந்து அப்படியே எடுத்துருக்குன்னா குழந்தையில எப்படி எல்லாரும் தளபதி எவ்வளோ கேவலமா பேசி இந்த இந்த நிலைமை இருக்கும்போது ஒரு இடத்துல பின்னாடி எவ்வளோ என் தளபதி தப்பா பேசினாங்களோ அவங்களுக்கு வந்து இப்போ என் தளபதி வந்து இந்த அளவுக்கு வந்து நிற்கிறாருன்னா அவங்க யாரை என் தளபதி தப்பா பேசினாங்களோ அந்த தப்பா பேசதான் என் தளபதி வளர்ந்துட்டே இருக்கிறாரு. இன்னும் நான் எவ்வளோ யார் வேணாலும் பேசிட்டோம். இன்னும் மேலும் மேலும் என் தளபதி எப்பவுமே வளர்ந்து கொண்டே தான் இருப்பாரு. என் தளபதி எப்பவுமே வெற்றி கண்டிப்பா நிச்சயமா இருக்கும். அதுக்கான கோடான கோடி ரசிகர்கள் நாங்கள் எப்பவுமே முன்தனியா இருப்போம். அவர் குடும்பத்துக்காக நாங்க எப்பவுமே இருப்போம். அவர் எங்களுக்காக இருந்தாலும் அவர் குடும்பம், எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே அவர் துணையா நாங்க எப்பவுமே பலவீனமா நிற்போம். சொல்லுங்கண்ணா. தளபதினா அவ்வளவு உயிர் எனக்கு. சின்ன குழந்தைங்க அவர் தான் எனக்கு எல்லாமே. பிராண்டுன்னா அவர் தான். இப்போ ஒருத்தர் ஐபோன்ல ஒரு ரிங்டோன் வைப்பாங்க. அதாவது ஐபோன் ரிங்டோன் வந்து எல்லாருமே காப்பியா தான் அடிப்பாங்க. இவர் காப்பியை வந்து டிஎன்கே அடிக்குது. அந்த மாதிரி பிராண்ட் எங்க அண்ணன். அதாவது ஒரு துண்டை தூக்கி போட்டாலும் அந்த அளவுக்கு செல்ஃபி எடுக்கிறாங்கன்னா இப்ப எங்க அண்ணன் அந்த மாதிரி பண்ண இப்ப இவங்க அந்த மாதிரி கத்துட்டு இருக்காங்க. அதனால எங்க அண்ணன் தான் இப்போ எல்லாருக்குமே ஒரு பிராண்டா இருக்காரு. முக்கியத்துவம் என்னதான் இப்ப கூட 5000 ரூபாய் கொடுத்தாங்க. எதனால எங்க அண்ணன் வந்ததுனால தான் 5000 ரூபாய் கொடுத்தாங்க. இல்ல அந்த 5000 ரூபாய் வந்துரு. இப்ப சம்மருக்கு 2000 ரூபாய் கொடுத்தாங்க. சம்மருக்கு 2000 4 வருஷம் முன்னாடி கொடுக்க வேண்டியது கொடுக்கல. அப்ப இப்ப மட்டும் வெயில் காலம் அடிக்குதா? இப்ப நாங்க 2000 ரூபாய் எடுத்து தான் வந்துருக்கோம். அவரு பாக்க எங்க சொந்த காசுல கஷ்டப்பட்ட காசுல நாங்க வந்திருக்கிறோம். அதனால கொண்டு போய் என் தளபதி. ஆனா சின்ன குழந்தை கூட தளபதி தாங்க. ஒரு வீட்டுல ஒரு டிவி போட்டாவே தளபதி தாங்க. விஜய் படம் போடு, விஜய் பாட்டு போடு. என் குழந்தை என்ன சொல்லு, சின்ன குழந்தை கூட என்ன தெரியுமா சொல்லுங்க, ஐம் கம்மிங் அப்படின்னு சின்ன குழந்தை பேசுங்க. இப்போ அந்த அளவுக்கு என் தளபதி எல்லா மனசுல இடம் பிடிச்சிட்டாருங்க. அதனாலதான் சொல்றேன், தளபதி தளபதி தளபதி. எல்லாருக்குமே தளபதினா ஒரு உசுர். ஒரு வீட்டுல ஒரு தளபதி, ஒரு வீட்டுல குடும்பத்துல ஒருத்தர், குடும்பத்திற்கு ஒரு அண்ணனாவோ அப்பாவோ எல்லாமே எங்க அண்ணன் இருக்காரு. அதனால அண்ணனாவோ அப்பாவோ எல்லாருமே தைரியமா எங்க அண்ணனுக்காக கண்டிப்பா ஓட்டு இருக்கு. யாரும் பயப்படாது. ஜனநாயகம் வந்து உங்ககிட்ட ஆட்சி இருக்கு. அதனால நீங்க ஆடுறீங்க. ஆட்சி எங்ககிட்ட இருந்தா நாங்க வந்து மக்களுக்கு எல்லாமே பண்ணிட்டு மக்களுக்காக இப்ப எல்லா இடத்துலயும் நீங்க தான் உங்களுடைய இதுதான் பண்றீங்க. அதாவது உங்களுக்கு மட்டும் பர்மிஷன் 2 லட்சம் 1 லட்சம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு மட்டும் இதுங்க 4900 5000 30 40 ஏக்கர் ஆகிட்ட கிளீன் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம். 1 லட்சம் 2 பேர். இத்தனைக்கும் நாங்க வந்து பைபாஸ்ல கூட எதுவும் பண்ணல. உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்றீங்க. நாங்க வந்து ஏதோ ஒரு காட்டு வரமா ஒரு கொல்லி பகுதியை பிடிச்சி நாங்க கிளீன் பண்ணி ஒரு பிரம்மாண்டமா பண்றோம். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு தரலாம்ல. நீங்க தான் தர மாட்டேங்கிறீங்க. விஜயனா இந்த இதுவரை யாருமே பயப்படல விஜய் பத்து. இந்த டிஎம்கே வச்சது இப்பதான் பயப்பு. எதனால அவ்வளவு பயம்? எங்க அண்ணன் வந்துருவாருன்னு ஒரு பயம் வந்திருக்கு. அவங்களுக்கு அந்த அளவுக்கு பயம் கொடுத்துருக்காரு. எந்த கட்சி விட மாட்டேன்றாங்க. நாங்க பாதுகாக்கவே இப்ப நாங்க, அதாவது உங்களுக்கே தெரியும். இப்ப நான் எங்களெல்லாம் இவ்வளவு ஜனத்தை பார்த்தாலும் உங்க மக்களுக்காக அண்ணனுக்காக இவ்வளவு பேர் கண்டிப்பா வந்து நிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கே, அதாவது சின்ன சின்ன மீடியாவில பார்த்தாலே தெரியும். அண்ணனுக்காக இப்ப நீங்க கூட வந்துருக்கீங்க. இந்த இடத்துல வந்தா இவ்வளவு வியூஸ் போவோம். எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க தளபதி பிராண்ட்னால வந்திருக்கீங்களா? வந்திருக்க மாட்டீங்க. இதே வேற கட்சியில நீங்க வந்திருப்பீங்களா? கண்டிப்பா வந்திருக்க மாட்டீங்க. இது ஒரு ஏரியா டிஎங்க நீங்க எங்க இருப்பீங்களே தெரியாது. அவங்க முக்கியமான ஆளுக்கு மட்டும் பேட்டி கொடுத்துருக்கு. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மையான பிராண்ட் எங்க அண்ணனோட. தேங்க்யூங்க, ரொம்ப நன்றி.